போலீசாருக்கு எதிரான முறைப்பாடுகள் இருக்கின்றதாயின் அது தொடர்பிலான விசாரணைகளை உரிய முறையில் மேற்கொண்டு சட்ட ரீதியில் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகளை தவிர்த்து மக்களால் சட்டத்தை கைகளில் எடுக்க முடியாது என தங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தங்கல்ல போலீஸ் தலைமையகத்திற்காக புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 4 மாடி கட்டடத்தை திறந்து வைக்கும் வகையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. ஆண்டு ஆரம்பமான இந்த கட்டடத்தின் நிர்மாண பணிகளுக்காக 24 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கிறது. இன்று கொஞ்சம் தவறு இடம்பெற்றவுடன் போலீசாரை தாக்குகின்றனர். அவ்வாறு இல்லாவிட்டால் போலீஸ் நிலையத்திற்கு தீ வைக்கின்றனர். போலீஸ் நிலையங்களுக்கு தீ வைக்கின்றார்களாயின் இத்தகைய கட்டிடங்களை நிர்மாணிப்பதில் அர்த்தமில்லை. இது தற்போது பழக்கமாகியுள்ளது. சட்டம் அனைவருக்கும் நியாயமானது. சட்டத்தை கைகளில் எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம். போலீசாருக்கு எதிராக முறைப்பாடுகள் இருக்குமாயின் அதனை நாம் உரிய முறையில் விசாரித்து வழக்கு தொடர முடியும். போலீசாரின் அதிகாரத்தை மக்களால் பயன்படுத்த முடியாது. இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி மனித உரிமைகள் தொடர்பில் இன்று பலரும் பேசுகின்றனர். ஜெனீவா செல்ல முடியாதுள்ளது. உலகின் எந்த பகுதிக்கும் செல்ல முடியாதுள்ளது. அனைவரும் மனித உரிமைகள் பற்றி என்னிடம் விரும்புகின்றனர். அந்த பெரிய நாடுகளில் உள்ள மனித உரிமைகள் தொடர்பில் நான் கருத்து வெளியிடுவதில்லை. இதனை காரணம் காட்டி இலங்கையை பல்வேறு நாடுகளும் விசாரணைக்கு உட்படுத்துகின்றன. ஆனால் போலீசாரிடம் உள்ள அதிகாரமானது இவை அனைத்தையும் விட பலம் பொருந்தியதாகும். அதனால் இந்த நாட்டில் உள்ள சட்ட வரையறையானது இரு தரப்பினருக்கும் உள்ளது. වීදි පද්ධතිය දෙපැත්තටම දෙපැත්තක් තියෙනවා. முதல் செய்தி பிரதான விசாரணை. ஸ்ரீலங்கா டெலிகாம் ஒரே தேசம் ஒரே குரல். அங்கேயும் www இல்ல, இங்கேயும் www இல்ல, www எங்கேயும் இல்ல, எல்லா இடத்துலயும் சிக்னல் குறைவு. என்ன செய்ய போறீங்க? இப்படியே www-க்காக எத்தனை இடம் தான் மாறுவீங்க? சோ நான் என்ன சொல்றேன்னா SLT பிராட்பேண்டுக்கு மாறுங்க. அந்த இடம் இந்த இடம் இல்லாம எந்த இடத்துலயும் நிலையான தடையில்லாத அதிவேக இன்டர்நெட். இனிமே எப்படி www. ஸ்ரீலங்கா டெலிகாம் ஒரே தேசம் ஒரே குரல். சிலாபம் அரவல பகுதியில் இன்று பிற்பகல் போலீசாருக்கு எதிராக எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வாகன விபத்து தொடர்பில் சாரதி ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவித்து இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மரவெல பிரதேச மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்திருந்ததுடன் சிலாபம் கொழும்பு வீதியில் வாகன போக்குவரத்திற்கு இந்த நடவடிக்கையினால் பாதிப்பு ஏற்பட்டது. குறுகிய காலத்திற்குள் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சிலாபம் போலீசார் தெரிவித்தனர். விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த வாகன விபத்து தொடர்பில் சிலாபம் போலீசாரின் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி செயற்பட்ட விதம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் சிலாபம் தலைமையக போலீஸ் பரிசோதகர் பெறுபேறுகளை அடைய தவறும் சொத்துக்களை மீண்டும் வழமை நிலைக்கு கொண்டு வருவதற்கான உத்தேச சட்டமூலத்தினூடாக எந்த வகையிலும் தனியார் துறையின் சொத்துக்களை அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கு எதிர்பார்க்கவில்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்களுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதனை உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக அரசாங்கத்தினால் தனியார் துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ள சொத்துக்கள் அந்த நோக்கத்திற்கு மாறாக வேறு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பின் அத்தகைய சொத்துக்கள் மாத்திரமே பறிமுதல் செய்யப்படும் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அத்தோடு உத்தேச சட்டமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள வர்த்தகங்களை தவிர வேறு எந்த ஒரு வர்த்தகத்தின் மீதோ அல்லது சொத்தின் மீதோ உத்தேச சட்டமூலம் தாக்கத்தை செலுத்தாது எனவும் ஜனாதிபதி உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்கள் மத்தியில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இலங்கை வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனம், ஏற்றுமதியாளர்களின் தேசிய வர்த்தக சங்கம், இளம் சுய தொழிலாளர்கள் வர்த்தக சங்கம், ஒன்றிணைந்த ஆடை அமைப்பு, சுதந்திர வர்த்தக வலய உற்பத்தியாளர்களின் சங்கம் மற்றும் இலங்கை வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் தனியார் சுய தொழிலாளர்களின் பாதுகாவலர் என கூறப்படும் இலங்கை வர்த்தக சங்கமானது தமது நிலைப்பாட்டை இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளது. அந்த உத்தேச சட்ட மூலமானது குறித்த 37 நிறுவனங்களையும் பொறுப்பேற்கும் நடவடிக்கைக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக இலங்கை வர்த்தக சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது பல விடயங்கள் தொடர்பில் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட மூலமானது ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்தப்படும். பெறுபர்களை அடைய தவறும் சொத்துக்களை மீண்டும் வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கான உத்தேச சட்ட மூலத்தின் முதலாவது மற்றும் இரண்டாம் உப பிரிவுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ள 37 நிறுவனங்களுக்கு மட்டும் இந்த சட்ட மூலமானது செல்லுபடியாகும். இந்த சட்ட மூலத்தின் கீழ் தனியார் துறை ஊடாக இவை பொறுப்பேற்கப்பட உள்ளன. தற்போது இந்த உத்தேச சட்ட மூலத்தில் காணப்படுகின்ற நிறுவனங்களுக்கு அவற்றை தொடர்ந்தும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்ளும் வகையிலான யோசனைகளை அரசாங்கத்திடம் முன்வைக்க சந்தர்ப்பம் அளிக்கப்படும். இது தொடர்பிலான உறுதிமொழிகள் நடைமுறைப்படுத்தப்படும் வரையில் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மாகாண விவசாய திணைக்களம் ஏற்பாடு செய்திருந்த பப்மகூல் நிகழ்வு இன்று உடுநூர பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக உயர்கல்வி அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க கலந்து கொண்டார். செய்திகள் தொடர்கின்றன. எஸ்.பி. திசாநாயக்க வெளியிட்ட கருத்து தொடர்பில் முன்னாள் பிரதம நிதியரசர் சரத் சில்வா இவ்வாறு பதிலளித்திருந்தார். அதற்கு முன்னர் மத்திய மாகாணத்தில் நடைபெற்ற பப்மகூல் நிகழ்வு தொடர்பான தகவல்கள் இனி. உடுநூறுவுக்கு வருகை தந்த உயர்கல்வி அமைச்சர் பப்மகூல் நிகழ்விற்காக தவுலகல தலவத்துற வயலுக்கு சென்றார். இதனையடுத்து சம்பிரதாய நிகழ்வுகளுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமானது. இதன்போது விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்கள் வழங்கப்பட்டதுடன் இந்நிகழ்வு உயர்கல்வி அமைச்சரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ගාල්ලේ අපේ හේමකුමාර නානායක්කාර මන්ත්‍රීතුමා මේ වගේම වප් මගුල් උත්සවයක් තිබ්බා. காலையில் நமது பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமகுமார நாணயக்கார இது போன்றதொரு பப்மகூல் நிகழ்வினை நடத்தினார். அதற்கு சென்ற நான் உயர்நீதிமன்றத்தில் இருந்த வழக்கொன்றின் தீர்ப்புக்கு மாற்று தீர்ப்பினை கூறினேன். இன்று அதனை கூறியமைக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். සතුටු වෙනවා. අග්‍රවිනිශ්චයකාරතුමා එදා හිටපු එදා මට දඬුවම් කරේ பிரதம நிதியரசர் அன்று எனக்கு தண்டனை வழங்கினார். எனது சட்டத்தரணிகள் வாதாடுவதற்கு இடமளிக்காது எனக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அசாதாரணமான முறையில் எனக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த நீதிபதிகள் குழாமில் இருந்து ஏனைய நீதிபதிகளுக்கு கருத்து வெளியிட அனுமதிக்கவில்லை. சிலரை ஏமாற்றி எனக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக எனக்கு அறிய கிடைக்கிறது. இன்று அவருக்கு எதிராக 70 உறுப்பினர்கள் அவரது நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க பாராளுமன்ற குழு ஒன்றை நியமிக்குமாறு கேட்டுமை மிகவும் சரியானது. எஸ்.பி. திசாநாயக்க வெளியிட்ட கருத்து தொடர்பில் முன்னாள் பிரதம நிதியரசர் சரத் சில்வா இவ்வாறு பதிலளித்துள்ளார். உண்மையில் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் சில உறுப்பினர்கள் அந்த குற்றச்சாட்டினை எமது நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தனர். நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்த பின்னர் அனைத்து நீதிபதிகளிடமும் இது பற்றி வினவியதன் பின்னரே நீதிமன்றத்தை அவமதித்தமைக்கான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. பிரதம நிதியரசர் என்ற வகையில் 5 நீதிபதிகளை கொண்ட குழு ஒன்றை அமைத்தேன். இந்த குழுவின் ஒரு முக்கியமான உறுப்பினர் தான் தற்போதைய பிரதம நிதியரசர். அந்த வகையில் நான் இவை அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தேன் என்று அவர் கூறுவாராயின் அதில் உண்மையில்லை. இதனால் தற்போதைய பிரதம நிதியரசர் அந்த விடயங்களை முன்வைத்து அது பற்றிய விசாரணையை மேற்கொள்ள முடியும்.
காத்தான்குடி மத்திய கல்லூரியில் நிர்மாணிக்கப்பட்ட 2 மாடிகளை கொண்ட புதிய நூலக கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. பிரதி அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இதற்கென 70 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மாகாண சபை உறுப்பினர் KL ஃபரீத் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் புதிய பயணம் திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு, ஏறாவூர், மீராக்கேணி பிரதேசத்தில் கர்ப்பிணி தாய்மாருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ நிலையம் ஒன்று நிர்மாணிக்கப்பட உள்ளது. பிரதி அமைச்சர் பஷீர் சேகுதாவத் இதற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார். அமைச்சர் பசில் ராஜபக்ஷ இதனை நிர்மாணிப்பதற்கென 46 லட்சம் ரூபாவை ஒதுக்கியுள்ளார். மண்ணின் சேவகனுக்கு மகுடம் சூட்டும் விழா நேற்று கல்முனையில் இடம்பெற்றது. கல்முனை அல் பஹரியா வித்தியாலயத்தில் விழா இடம்பெற்றது. 40 வருட கால அரசியலில் சாதனை படைத்த சிரேஷ்ட அமைச்சர் P. தயாரத்னம் மற்றும் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் பெஸ்டஸ் ரியாஸ் ஆகியோருக்கு மகுடம் சூட்டும் விழா இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சர்வதேச உயர்கல்வி திட்டங்களை சிரேஷ்ட அமைச்சர் அதாவது செனவிரத்னா ஆரம்பித்து வைத்தார். பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரனின் அழைப்பின் பேரில் வருகை தந்த சிரேஷ்ட அமைச்சர் மட்டக்களப்பு குட்ஷெட் சர்வதேச கல்லூரியில் இடம்பெற்ற பரிசளிப்பு விழாவிலும் கலந்து கொண்டார். இந்திரா காந்தி சர்வதேச திறந்த பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் பட்டப்படிப்புகளும் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு கல்குடா தேர்தல் தொகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமை அலுவலகம் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. குர்நாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நிரஞ்சன் விக்ரமசிங்க இதனை திறந்து வைத்தார். கல்குடா தொகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதம அமைப்பாளர் DM சந்திரபால தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. 11 லட்சம் ரூபாய் பணமும் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளையும் கொள்ளையடித்து சென்ற கொள்ளை கோஷ்டி மட்டக்களப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டது. திராய்மடு சுனாமி மேல்குடியேற்ற கிராமத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றது. ஆயுதங்கள், கத்திகளுடன் வந்த 3 ஒருவரை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என தெரிவித்து முச்சக்கர வண்டியை கேட்டுள்ளனர். வீட்டுக்காரர் வீட்டுக்கதவை திறந்து வெளியே வர துப்பாக்கிதாரிகள் கழுத்தில் துப்பாக்கியை வைத்து அச்சுறுத்தி இவற்றை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். நீதி அமைச்சினால் சட்டம், நீதி, நீதிமன்ற அணுகுமுறைகள் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நீதி நியாயத்தை சமமாக அணுகும் கருத்திட்டம் எனும் பயிற்சி பட்டறை மட்டக்களப்பு பொது நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட அனுசரணையில் இப்பயிற்சி பட்டறை இடம்பெற்றது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவி உட்பட உயர் சட்ட வல்லுநர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். மூதூர் பிரதேசத்தின் கல்வித்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மாகாண சபை உறுப்பினர் M. ராசிக் ஃபரீத் மேற்கொண்டுள்ளார். மூதூர் தாருல் ஜன்னா மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற வைபவத்தில் ஆரம்ப பாடசாலைகளுக்கான தளபாடங்களை அவர் வழங்கியுள்ளார். வலய கல்வி பணிப்பாளர் விஜயானந்தமூர்த்தியிடம் இவை கையளிக்கப்பட்டன. புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடும் முஸ்லிம்களுக்கு உதவும் கரங்கள் அமைப்பூடாக அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு அன்பளிப்புகளை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் PH சேன பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இவ்வன்பளிப்புகளை வழங்கினார். கொழும்பில் கடந்த வாரம் இடம்பெற்ற இலக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. உலக சிற்றிதழ்கள் சங்கத்தின் இலங்கை கிளையின் ஏற்பாட்டில் பவளவிழா நாயகன் திறனாய்வாளர் KS சிவகுமாரனுக்கு பாராட்டும் கௌரவமும் வழங்கும் நிகழ்வு நேற்று மாலை கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் வினோத மண்டபத்தில் இடம்பெற்றது. சாகித்ய ரத்னம் பேராசிரியர் சவா ஜெயராசா தலைமையில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பணிப்பாளர் புரவலர் ஹாஷிம் உமர் முன்னிலையில் விழா இடம்பெற்றது. ஜீவநதி ஆசிரியர் கலாமணி பரணிதரன் கருத்துரை வழங்கினார். கொழுந்து ஆசிரியர் அந்தனி ஜீவா வரவேற்புரை நிகழ்த்தினார். கவிமணி ஜின்னா ஷரீஃபுதீன் வாழ்த்து கவிதை பாடினார். யாத்ரா ஆசிரியர் கவிஞர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் ஜீவநதி சிறப்புதல் அறிமுக உரை நிகழ்த்தினார். திருமதி பத்மா சோமகாந்தன் உட்பட இலக்கிய ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள் உட்பட ஏராளமான